தலைவர் விஜய் வருகையையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் அக்கட்சியின் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்த நிலையில் அவர் வராததால் ஏமாற்றமடைந்தனர். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூர் முருகன் கோயில் மற்றும் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். தனது ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயம் மற்றும் நாகூர் ஆண்டவர் தர்கா ஆகிய வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியானது. இதையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் அதிகாலை முதலே தாவேக தொண்டர்கள் குவிந்தனர். விஜயை காண்பதற்காக ஆபத்தை உணராமல் தடுப்பு கட்டைகள் மற்றும் பேராலய மதில் சுவர் மீது ஏறி நின்றிருந்தனர். கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூடியதால் வழக்கமாக 5 மணிக்கு நடைபெறும் திருப்பலியும் ஒத்திவைக்கப்பட்டது. தேவாலயத்தில் தாவேக்க என தொண்டர்கள் முழக்கமிட்டனர். இதேபோன்று நாகூர் தர்காவில் கூடியிருந்த தாவேக தொண்டர்களும் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதுகுறித்து நாகூர் தர்கா நிர்வாகத்திடம் கேட்டபோது விஜய் வருகை குறித்து தங்களுக்கு எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னையில் இன்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் கொளுத்தும் என்று கணித்துள்ளது. தெலங்கானா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று கணித்துள்ள வானிலை மையம் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக இன்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகும் என்று தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் காரணத்தால் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் வாட்டி வரும் நிலையில் 12 இடங்களில் வெயில் சதமடித்தது. தமிழ்நாட்டில் கோடைக்காலம் தொடங்கியதை அடுத்து நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் கடுமையாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 12 இடங்களிலும் புதுச்சேரியிலும் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் வாட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சி, சென்னை மீனம்பாக்கம், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கும், மதுரை நகரம், திருப்பத்தூர், தருமபுரி ஆகிய இடங்களில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கும் வெப்பநிலை பதிவானதாக தெரிவித்துள்ளது. ஈரோடு, கரூர், பரமத்தி, திருத்தணி ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாகவும், நாகப்பட்டினத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், பாளையங்கோட்டையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக கூறியுள்ளது. அதேபோல புதுச்சேரியிலும் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் கிரிவலம் சென்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமான நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 2வது நாளாக விடிய விடிய மக்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபட்டனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து கிரிவலம் சென்றனர். பக்தர்கள் வருகைக்கு ஏற்ப பேருந்துகள் இயக்கப்படாததால் ஊர் திரும்ப முடியாமல் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருவண்ணாமலைக்கு கார்களில் வந்த மக்கள் எரிவாயு நிலையங்களில் CNG நிரப்ப நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். CNG தட்டுப்பாடு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.